ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறேன். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி அப்படிங்கிறது சின்டெக்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. இந்த பேப்பர் வந்து லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி ஆர் சின்டாக்டிக் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டின்னு சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னா சின்டாக்டிக் ஆம்பிகுவிட்டி அப்படின்னும் சொல்கிறாங்க. மேபி ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்காஸ் வென் அ சென்டென்ஸ் ஆர் ஃப்ரேஸ் கேன் பி இன்டர்பிரட்டட் இன் multiple way due to arrangement of its word and their grammatical relationship. இந்த ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி வந்து எப்போ அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் இல்லைன்னா ஃப்ரேஸில் வந்து மல்டிபிள் வே ஆஃப் மீனிங் வந்து இன்டர்பிரட் ஆகும்போது. இப்போது இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா, இப்போ போம்லாம் வந்து நம்ம இன்டர்பிரிட்டேஷனில் எழுதுவோம் இல்லையா. இப்போ ஒரு போமை வந்து நான் ரீட் பண்ணும்போது, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு போமை நான் ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு மீனிங் வந்து எனக்கு கிடைக்கும். அதே சேம் போமை நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். அண்ட் வேறு யாராவது ரீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக அந்த போம் வந்து புரிஞ்சு ஒரு மீனிங் கொடுக்கும். இதுதான் வந்து இன்டர்பிரிட்டேஷன். அதே மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் இல்லைனா ஃப்ரேஸில் வந்து இப்படி டிஃப்ரெண்ட் வேல வந்து மீனிங் இன்டர்பிரட் ஆகிறது தான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் வேர்ட் அண்ட் தேர் கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஷிப். இப்போது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு 4-5 வேர்ட்ஸ் வந்து சேர்ந்தது தான். அதில் வந்து நிறைய கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும் இல்லையா. அந்த இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு வேர்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டும் அண்ட் அதோட கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி வந்து கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டியை வந்து சின்டாக்டிக் ஆம்பிகுவிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சென்டென்ஸ் இல்லைன்னா ஃப்ரேஸில் வந்து நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு நிறைய மல்டிப்ளிசிட்டி ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா ஒன் ஆர் மோர் தென் ஒன் மீனிங் கிடைச்சாலே வந்து அது இன்டர்பிரிட்டேஷன் தான். இப்போது ஸ்பெசிஃபையாக இதுக்கு வந்து இதுதான் மீனிங் அப்படிங்கிறது இல்லாமல் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் மீனிங் ஒன் அண்ட் மோர் தென் ஒன் இருந்தாலுமே அது இன்டர்பிரிட்டேஷன்னு சொல்கிறோம். அந்த இது வந்து எப்படி சின்டாக்டிக் ஆம்பிகுவிட்டி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ட் அண்ட் இட்ஸ் கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் மூலயமா ஃபார்ம் ஆகுது. ஆம்பிகுவிட்டி வந்து எப்படி அரேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங்ஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் பட் ஃப்ரம் ஹவு தோஸ் வேர்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் இன் அ சென்டென்ஸ். அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வேர்ட்ஸால் மட்டுமே அது ஆம்பிகுவிட்டி வந்து ஃபார்ம் ஆகாது. அண்ட் அந்த வேர்ட்ஸோட ஸ்ட்ரக்சரும் அந்த சென்டென்ஸில் அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆம்பிகுவிட்டி வந்து அரேஸ் ஆகிறதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வேர்ட் மட்டும் ரீசன் கிடையாது. அந்த வேர்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி பிளேஸ் ஆகிருக்கு, அந்த சென்டென்ஸ்க்கு அந்த வேர்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஆம்பிகுவிட்டி அரேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டிக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஐ saw the man with telescope அப்படிங்கிறது சென்டென்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்பிரிட்டேஷன் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்பீக்கர் யூஸ் த டெலஸ்கோப் டு see the man. அந்த ஸ்பீக்கர் வந்து டெலஸ்கோப்பை அந்த மேனை பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறாருங்கிறது ஃபஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். அதே இது ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, த மேன் பீயிங் ரெஃபர் டு இஸ் த ஒன் ஹோல்டிங் அ டெலஸ்கோப். அதில் உங்களுக்கு புரியுதா? அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் இன்டர்பிரிட்டேஷன் வேறு அண்ட் செகண்ட் ஒன் வந்து இன்டர்பிரிட்டேஷன் வேறு. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சோர்சஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ். ஆம்பிகுவிட்டி வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸில் வந்து எப்படி அரேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆம்பிகுவிட்டி ஆஃபன் அரேசஸ் ஃப்ரம் ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் attaching to different part of a sentence. ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸில் வந்து ப்ரிப்போஷன் ஃப்ரேஸ் வந்து அட்டாச் ஆகி ஆம்பிகுவிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஷீ saw the boy with a binocular. பைனாக்குலரை வச்சு அந்த பொண்ணு வந்து அந்த பையனை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. she saw the boy with a binoculars அப்படிங்கிறது வந்து இதோட மீனிங். இதில் வந்து நம்ம வந்து
நம்மளோட இன்டர்பிரிட்டேஷனும் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து மாறும். ஸோ இதில் வந்து ப்ரிப்போஷனல் ஃபேஸஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நவுன் ஃப்ரேஸ் அட்டாச்மெண்ட். நவுன் ஃப்ரேஸ் அட்டாச்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை மல்டிபிள் எலமெண்ட் இன் அ சென்டென்ஸ். ஒரு நவுன் ஃப்ரேஸ் மூலியமாக வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து மாடிஃபை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. த ஸ்பை saw the cop with a gun அப்படிங்கிறது வந்து சென்டென்ஸ். இதை வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம், நவுன் ஃப்ரேஸ் மூலியமாக இது வந்து இன்டர்பிரட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன். ஆம்பிகுவிட்டியில் வந்து கோஆர்டினேஷன் அப்படின்னா அதை வந்து நம்ம கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆம்பிகுவிட்டி இஸ் இன் grouping elements connected by conjunctions like and or her and or or. இதில் வந்து ரெண்டுமே வந்து கன்ஜெக்ஷன். ஆண்டும் ஒரு கன்ஜெக்ஷன், ஆரும் ஒரு கன்ஜெக்ஷன் தான். நம்ம வந்து ரெண்டு சென்டென்ஸை வந்து சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து கன்ஜெக்ஷன். அதில் வந்து ஆண்டும் கன்ஜெக்ஷன், ஆரும் கன்ஜெக்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு மென் அண்ட் விமென் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் போத் ஓல்டு. இதில் வந்து அந்த ரெண்டு பேருமே ஓல்டா இல்லை அப்படின்னா அந்த மேன் மட்டும் ஓல்டா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு அரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் கிளாஸஸ். ஆம்பிகுவிட்டி வந்து எந்த நவுன் கிளாஸ் வந்து மாடிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த டீச்சர் செட் த ஸ்டூடெண்ட் ஹூ சீட்டட் வித் ஃபெயில் அப்படிங்கிறத வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசால்விங் ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டியை வந்து நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கான்டெக்ஸ்ட். ஆஃபன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஹெல்ப்ஸ் டிஸ்ஆம்பிகுவேட் மீனிங். இப்போ வந்து ஆம்பிகுவிட்டி அப்படின்னா அதில் வந்து மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ டிஸ்ஆம்பிகுவிட்டி அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு மீனிங் மட்டும்தான் இருக்கும், அதில் வந்து இன்டர்பிரிட்டேஷன் இருக்காது, மல்டிப்ளிசிட்டி ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் வந்து இருக்காது. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் மூலியமாக வந்து அந்த சென்டென்ஸ்க்கு வந்து டிஸ்ஆம்பிகுவிட்டி மீனிங் வந்து ஹெல்ப் பண்ணும். இது மூலியமாக வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டியை வந்து ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பங்க்சுவேஷன். நம்ம ரிட்டன் ஃபார்மில் லாங்குவேஜில் வந்து பங்க்சுவேஷன் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி தான் இந்த ஆம்பிகுவிட்டிலையும் வந்து பங்க்சுவேஷன் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாஸ் ஆர் அதர் பங்க்சுவேஷன் கேன் ரெடியூஸ் ஆம்பிகுவிட்டி. இப்போ வந்து நம்ம பங்க்சுவேஷனை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மீனிங் வந்து நமக்கு தெளிவாக புரியும். அப்போது அந்த சென்டென்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு மீனிங் மட்டும்தான் நமக்கு வந்து அதுலேருந்து எடுக்க முடியும். நம்ம வந்து அதுலேருந்து ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றலாம், பட் பேசிவ்லேருந்து ஆக்டிவாக மாற்றலாம். பட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து அதில் வந்து நம்ம தடுக்கலாம், ஆம்பிகுவிட்டியை வந்து அதில் நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரீபேரஃபேசிங் அப்படின்னா ரீரைட்டிங் த சென்டென்ஸ் இன் அ கிளியரர் வே எலிமினேட்டிங் கன்ஃபியூஷன். ஒரு சென்டென்ஸில் வந்து நம்ம கிளியராக எழுதணும், ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் அதை ரீட் பண்ணுறச்சே வந்து நமக்கு வந்து அதில் வந்து ஒரு ப்ராப்பரான மீனிங் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து ரீரைட் பண்ணணும். ஒரு கிளியர் ஃபார்மில் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கிறது மூலயமா நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டிக்கான டெஃபினிஷன் மட்டும்தான். அண்ட் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் பேப்பருக்கு வந்து பிளேலிஸ்ட் வந்து இருக்குது, பார்க்காதவங்க வந்து அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட்லேயே வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இல்லைன்னா பேராஃப்ரேஸ் வந்து ஒரு ஃப்ரேஸ் வந்து மல்டிபிள் டைம் இன்டர்பிரட் ஆகுது. எதனால் அப்படின்னா அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்னாலையும் அந்த கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்னாலையும் வந்து அது மல்டிப்ளிசிட்டி ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனை கொடுக்கறது தான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை வந்து சின்டாக்டிக் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சம்மரி புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போகணும்னா அவளுக்கு வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.